ஸோ பெண்களுடைய பங்கு தாவாவுல ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரிகளே. பலர் அதை அலட்சியப்படுத்துறாங்க. ஸோ ஆண்களும் தாயிக்களாக இருக்கணும். பெண்களும் ஆலிமாக்களாக இருக்கணும். உம்மத்தை வழிநடத்துவோணும். முக்கியமா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இது நவீன காலத்துல இருக்கக்கூடிய நவீன இன்டெலிஜென்ஸ் ஆப்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதற்கான முன்னோடியே நெறைய படிப்பினைகள் அதுல இருக்கு. ஸோ ஒரு இலக்கை அடைவதற்கு அறிவார்ந்த ஒரு சப்வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய குர்ஆனிய முன்மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி. அல்லாஹ் சூரத்துல் கஸஸ்ல சொல்றான். அதாவது அவங்க அந்த மூசாவுடைய சகோதரி. அவள் அவரை பற்றி மூசாவை பற்றி தொலைவிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனா இவங்க கவனிக்கிறது அவர்கள் கவனிக்கவில்லை. அவங்க அறியவில்லை. ஃபிரௌனுடைய காவலாளிகள். சூரத்துல் கஸஸுடைய 11வது ஆயத் பாருங்க. இது வெறும் ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்லங்க. இது ஒரு தகவல் சேகரிப்பு. அதாவது இன்ஃபர்மேஷன் கேதரிங் என்று சொல்லுவாங்க. அடுத்தது சர்வைலன்ஸ் என்று சொல்லுவாங்க. கண்காணிப்பு என்று சொல்லுவாங்க. அடுத்தது சிட்யூவேஷனல் அவேர்னஸ் அதாவது சூழ்நிலை மதிப்பீடு என்று சொல்லுவாங்க. மற்றும் ஒரு இலக்கை அடைவதற்கு அறிவார்ந்த செயல்பாடு ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சகோதரருடைய சம்பவம். சகோதரி, தம்பி, அண்ணன்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நைல் நதியில அவங்களுடைய தாய் விட்டுட்டாங்க. அப்ப அவங்களுடைய சகோதரி உணர்ச்சி வசப்பட்டு ஓடிடல. மாறாக தொலைவிலிருந்து அமைதியாக ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு. இன்று நவீன இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் ஒரு இலக்கை பற்றிய தகவலை சேகரிக்கும்போது, நேரடியாக தலையிட மாட்டாங்க அதுல. மாறாக தொலைவிலிருந்து அதை கண்காணிப்பது போல இவளும் என்ன செய்றாங்க? அதை கண்காணிக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் சொல்றான், அதாவது அவருக்கு மூசாவுக்கு, "முன்பே அனைத்து பாலூட்டும் பெண்களையும் நாம் என்ன செஞ்சோம்? மறுத்து விட்டோம்." அப்போது அவள் கூறினாள், இவரை உங்களுக்காக நல்ல முறையில் பராமரித்து பாலூட்டக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்டட்டுமான்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றா. ஃபிரௌனோட குடும்பத்தார்ட்ட. ஏன்னா ஃபிரௌனுடைய குடும்பத்தார் தான் என்ன செய்றாங்க? அந்த நதியில அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனா பால் குடிக்க மாட்டுது யார்கிட்டயும். சூரா கசஸுடைய 12 ஆயத்துகள் இதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது தெரியும். இங்க தான் அந்த பெண்ணுடைய அறிவார்ந்த அறிவுமுறை அணுகுமுறை வெளிப்படுதுங்க. நேரடியாக போய் இவன் தான் என்னுடைய தம்பி, என் தாயிடம் கொண்டு செல்லுங்க. கண்டிப்பா பால் குடிப்பான் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல. அப்படி சொன்னா என்ன ஆகும்? உடனே சந்தேகம் எழும். உடனே அந்த குழந்தையை கொன்னுடுவாங்க. அதற்கு பதிலாக அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. "ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்டட்டுமா?" என்று மிகவும் ஒரு இயல்பான ஒரு ஆலோசகர் போல அவங்க ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார். இதுதான் இன்னைக்கு இன்டெலெக்சுவல் சப்வெர்ஷன் என்று சொல்லுவாங்க. அல்லது ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லுவாங்க, நவீன காலத்துல. அதாவது ஒரு எதிர்ப்ப உருவாக்காம, சந்தேகத்தை எழுப்பாம, விரும்பிய முடிவை நோக்கி சூழ்நிலையை நகர்த்துவது. பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசியல் இயக்கங்கள் ஆகட்டும், ஊடகங்கள் ஆகட்டும், விளம்பர நிறுவனங்கள் ஆகட்டும், எல்லாமே மக்களுடைய மனசுல ஒரு கருத்தை விதைக்கிறதுக்கு நேரடியாக கட்டளையிட மாட்டாங்க. அவங்க தங்களுடைய கதைகள் மூலம், ஆட்ஸ் அதாவது விளம்பரங்கள் மூலம், சமூக ஊடகங்கள் மூலம், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் மூலம், இந்த சினிமா நடிகர்கள் மூலம் மக்களை ஒரு முடிவுக்கு தள்ளுவாங்க. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி செய்தது ஏமாற்றம் கிடையாது. மாறாக ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான ஹிக்மத், ஒரு ஞானம். இதுதான் இன்னைய காலத்து பெண்கள்ட்ட நெறைய இல்ல. Facebookல போயிட்டு பாட்டு பாடி போடுறது, டான்ஸ் ஆடி போடுறது. தாவா பண்றதுக்கு ஆள் இல்ல அங்க. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த சில நல்ல சகோதரிகளே தவிர. ஸோ முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பாடம் இது. உணர்ச்சியை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று. அந்த பெண்மணி என்ன செய்றா? அவ பதற்றப்படல. திட்டமிட்டாங்க, பிளானிங் பண்ணாங்க. கவனித்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். சரியான நேரத்தில எப்ப பேசணுமோ அப்ப பேசினாங்க. இல்ல சில பார்ட்டிங்க இருக்குமே. எது எதெல்லாம் பேசக்கூடாதோ சம்மந்தம் இல்லாத நேரத்தில பேசி, குடும்பத்த 2 போயிடுவாங்க இல்லையா? சில பெண்மணிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அறிவார்ந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி. அடுத்தது தகவல் இல்லாம செயல்படக்கூடாது. இது 2வது விஷயம். முதல்ல அவ தகவல சேகரிக்கிறாங்க. பிறகு தான் நடவடிக்கை எடுக்குறாங்க. இன்று பலர் என்ன செய்றாங்க? தகவல் இல்லாமலே கருத்து சொல்றாங்க. அதுக்கு கருத்து, இதுக்கு கருத்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாங்க. ஆனா குர்ஆன் முதல்ல கண்காணிக்க சொல்லுது. பிறகு தான் முடிவு எடுக்கணும் என்பதை நமக்கு கற்பிக்குது. ஸோ இலக்கை அத மறக்காமல் முறையை தேர்வு செய்தல். அதாவது அவளுடைய இலக்கு என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம தாயோடு சேர்க்கணும். அதற்காக சூழ்நிலைக்கு ஏற்ற முறைய அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ இதை விட்டு ததப்புர் செய்யும்போது நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது? நாங்க இன்று முஸ்லிம்கள் பல துறைகள்ல தோல்வியடையதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உணர்ச்சியின் வேகத்தால செயல்படுறாங்க. ஆனா எதிரிகள் தகவல்களை சேகரித்து, ஆய்வு செய்து, திட்டமிட்டு செயல்படுறாங்க. இது அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி நமக்கு என்ன கற்பிக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு மூலியமானா,
நல்ல நோக்கம் மட்டும் போதாதுங்க. அந்த நோக்கத்தை அடையறதுக்கு அறிவு முக்கியம், பொறுமை முக்கியம், தகவல் சேகரிக்கிறது முக்கியம், சரியான நேரம், சரியான வார்த்தைகள் இது எல்லாமே முக்கியம். இதனால சூரத்துல் கசஸ்ல இந்த நிகழ்வு வந்து ஒரு குடும்ப கதையாக மட்டும் சொல்லிட்டு போல. அல்லாஹ் அப்படி சொல்லல. ஒரு அறிவு, ஒரு திட்டமிடல், ஒரு தகவல் சேகரிப்பு மற்றும் ஹிக்மத்தோடு இலக்கை எப்படி அடையிறது பற்றிய குர்ஆனிய பாடமாவும் விளங்குது நமக்கு. ஸோ நவீன கால மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய துறையில கூட இது வந்து முக்கிய படிப்பினையாக இருக்குங்க. இத ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது. மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் உடைய பார்வையில வந்து முதல்ல அப்சர்வேஷன் கண்காணிப்பு இருக்கும். "வகாலத்திலி உஹ்திஹி குஸ்ஸீஹி" அவரை பின்தொடர்ந்து கவனித்துக்கொள் என்று அவங்க தாய் சொல்றாங்க. இது நேரடியா கண்காணிப்பு சர்வேலன்ஸ் உடைய முக்கியத்துவத்த நம்ம காட்டுது. எந்த நடவடிக்கைக்கும் முன்னாடி தகவல் தேவை என்பதை காக்குது. அடுத்தது மெயின்டெய்னிங் கவர் என்று சொல்லுவாங்க. தன்னை வெளிப்படுத்தாமல் இருப்பது. ஃபபசுரத் பிஹி அன் ஜுனூபிஹிம் வஹும் லா யஷ்உரூன். அவங்க அறியாத நிலையில அவள் தொலைவிலிருந்து கவனிக்கிறா எல்லாத்தையும். இது ஒரு வந்து இன்டெலிஜென்ட் ஆப்பரேட்டிவ் தனது நோக்கம் அல்லது அடையாளத்தை வெளிப்படுத்தாம தகவல் சேகரிப்பது போல. 3வது எக்ஸ்ப்ளாய்ட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. வாய்ப்பை பயன்படுத்துறது. மூசா நபி வந்து எந்த பாலூட்டும் பெண்ணிடமும் பால் குடிக்காத போது, அந்த சூழ்நிலையை அவள் உடனடியாக பயன்படுத்திக் கொண்டா. எப்படி பயன்படுத்துறாங்க? மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ல இதை ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று சொல்லுவாங்க. அடுத்து 4வது விஷயம் வந்து அச்சீவிங் த அப்ஜெக்டிவ் வித்தவுட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இலக்கு மூசாவை பாதுகாப்பாக வைக்கணும். அதுதான் இலக்கு. தாயிடம் திருப்பி கொண்டு போணும். முடிவுல இலக்கு நிறைவேறிச்சு, சந்தேகம் எழல அவங்களுக்கு. இது இன்டெலிஜென்ஸ் ஆப்பரேஷன்ஸ்ல அடிப்படை நோக்கங்கள்ல ஒன்றுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி வாள் ஏந்தல, படையை வழிநடத்தல. ஆனால் ஒரு திறமையான இன்டெலிஜென்ட் அப்சர்வர் போல சூழ்நிலைய படிச்சாங்க, தகவலை சேகரிச்சாங்க, சரியான நேரத்துல சரியான வார்த்தையை பயன்படுத்துனாங்க. அதன் மூலம் ஒரு குழந்தையுடைய உயிரை காப்பாத்துனாங்க. அந்த குழந்தை மீண்டு வந்து அந்த சமூகத்தை காப்பாற்றியது. கொடுங்கோலன் ஃபிரௌன் அவனுடைய படையையும் மூழ்கடித்தது அல்லாஹ்வுடைய உதவியைக் கொண்டு. சூரத்துல் கசஸ்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரிய பத்தி வரக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய அந்த கண்காணிப்பு, தகவல் சேகரிப்பு, மறைமுக அணுகுமுறை மற்றும் இலக்கை அடையக்கூடிய திறன், இது எல்லாமே வந்து நவீன மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ் துறைகள்ல மதிக்கப்படக்கூடிய பல திறன்களோடு அதனுடைய ஒப்புமைய வந்து இது வெளிக்காட்டுது.